விவர்ஸ் இந்த வீடியோல உங்க பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்க போறோம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயில்ல வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இது டைம்லெஸ் ரீடிங்னால எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். இல்லை ரெசனேட் ஆகிற பார்ட் மட்டும் எடுத்துட்டு மற்றதை நீங்கள் விட்டுடலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து பர்சனலாக எடுக்கணும்னு வந்து கிடையாது. Seven of Wands, Ten of Swords reversed, Page of Cups, the Chariot, Ace of Wands, Seven of Pentacles, the Tower, the World, Two of Cups, Death. ம், okay. இதுக்கு முன்னாடி டூ ஆஃப் பென்டிகல்ஸும் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸும் இருக்கு. நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷனில் இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியுது. அதாவது உங்கள் பர்சன் வந்து பாஸ்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு இடையில நடந்திருக்க அந்த ஃபைட்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து சண்டை வந்திருக்கும். இல்லை மேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனால் வந்து சண்டை வந்திருக்கும். ஸோ சண்டை வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வந்து அதை வந்து பேலன்ஸ்டாக ஈக்குவல் பண்ணி வந்து கொண்டு போயிருப்பீங்க. அதாவது என் மேலே தான் தப்பு அந்த மாதிரி வந்து சொல்லி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக தான் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டெத் கார்டு வந்து வந்திருக்கு. அதாவது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போயுமே வந்து அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் ரொம்ப நாள் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது, பேசாமல் இருக்குது, பார்க்காம இருக்குது, அந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அகைன் ஒரு ரீயூனியன் வந்து வந்திருக்கும். டூ ஆஃப் கப்ஸ் பாருங்கள், அகைன் ரீயூனியன் வந்திருக்கும். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்த வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வந்து புரிஞ்சுக்கிருவீங்க. இன்னும் இன்னும் வந்து நீங்கள் எமோஷனலாக வந்து டீப்பாக இருப்பீங்க ஆஃப்டர் இந்த டெத் கார்டு வந்ததுக்கப்புறம். ஓகே. அண்ட் செகண்டாக இன்னொரு செப்பரேஷன் வந்து வருது. இது வந்து ஃபஸ்ட்டு நடந்தது மாதிரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பை வந்து அடுத்த தடவை வந்து திருத்திக்கிட்டீங்க. ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் ஒரு தேர்ட் பர்சனால் வந்து இந்த இடத்துல வந்து ஃபைட் வந்து நடந்திருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில அந்த செப்பரேஷன் வந்து அதனால தான் வந்திருக்கும். ஸோ நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு வந்து கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆகிருக்கும்.
இதுக்கு காரணம் இங்க வந்து ஒரு டவர் மொமெண்ட் வந்து 2 பேருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்களும் உங்க பெர்சனும் வந்து ஒரே எனர்ஜில தான் வந்திருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு செப்பரேஷன் நடந்தப்போ, எப்படி அகைன் ரியூனியன் ஆவோமோ, அதே மாரி இதுக்கப்புறமும் வந்து இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் ஒரு ரியூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ நான் அந்த டைம்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நடக்கலாம். மேபி நடக்க வந்து சான்ஸ் இருக்கு. சீக்கிரம் வந்து பேசிருவோம். அந்த டைம்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க. இதே மாரி தான் உங்க பெர்சன் வந்து நினைக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு எண்டுக்கு வந்து வந்துருச்சு இந்த ரிலேஷன்ஷிப். இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ரீபில்ட் பண்ணணும், ரீயூனியன் நடக்கணும் அப்படின்றது உங்க பெர்சனுக்கு வந்து தோணுது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நடந்துரும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியும் வந்து உங்க பெர்சன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் உங்க பெர்சன் பக்கம் இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வராம இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பயமா கூட இருக்கலாம். ஆனா இப்ப அவங்களுக்கு வந்து அகைன் எப்படி வந்து திரும்ப ரியூனியன் ஆனோமோ, அதே மாரி திரும்ப இத வந்து ஒரு நியூ பிகினிங்க்கு எடுத்துட்டு போணும் அப்படின்றதுக்கான வேலைய வந்து உங்க பெர்சன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது எந்த இடத்துல வந்து பிரச்சனை நடந்திருக்கோ, அத வந்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேரியாட் அப்படின்றப்ப, உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் குடுக்கணும், இல்ல உங்கள நேராவே மீட் பண்ணிட்டு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே வந்து உங்க பெர்சன் வந்து தயாரா வந்து இருக்கிறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ்ன்றப்போ அவங்களோட எமோஷன்ஸ். இந்த செப்பரேஷன்ல வந்து உங்ககிட்ட அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள். இத்தன நாள் உங்ககிட்ட பேசாம இருந்தது எல்லாமே ஹார்ட்ட ஓப்பன் அப் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க மனசுல வந்து அது நல்லதோ, கெட்டதோ உங்கள பத்தி என்னலாம் வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே வந்து அப்படியே உடைச்சு பேசணும் அப்படி வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. நீங்களும் உங்க பெர்சன் வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டான டிவைன் டைமிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சனோட எனர்ஜியுமே வந்து அதே எனர்ஜில தான் வந்து இருக்கு. அண்ட் 10 ஆஃப் ஸ்வான்ஸ் இந்த இடத்துல உங்கள விட உங்க பெர்சன் வந்து அதிக அளவுல வந்து ஹர்ட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து நினைக்கலாம், நான் தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன். அவன் எனக்கு நன்றா இருக்கான். அவன் எனக்கு நன்றா இருக்கான். அந்த மாரி வந்து நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. ஆனா, உங்களுக்கு வந்து தெரியாது. உங்க முன்னாடி அவங்க வந்து அந்த மாரி பேசிட்டு போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள விட அவங்க பல மடங்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹீல் ஆனதுக்கான ஒரு எப்படி சொல்ல? ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது. ஓகேவா? அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு ஹீல் ஆகி முடிக்க போறாங்க. அதனால தான் அவங்க வந்து தைரியமா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற தாட்டே வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்த அதாவது இப்போ அவங்க இருக்க இந்த செப்பரேஷன்ல இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம வந்து நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு இது சுத்தமா வந்து பிடிக்கல. இதுக்கு முன்னாடி உங்க கூட வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து நினைக்கிறப்போ, இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வெறுமையா இருக்கு. இந்த ஃபுல் இந்த ஃபுல் கார்ட் எப்பயுமே வந்து ஒரு நியூ பிகினிங்க வந்து ஒரு நியூ சைக்கிள வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கார்ட். ஓகேவா? ஸோ உங்கள விட இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சனுக்கு ஒரு நியூ பிகினிங் குடுக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் வந்து அதிகமாவே இருக்கு. மோஸ்ட் ஆஃப்லி இந்த ரீடிங் வந்து ரொம்பவே பாசிட்டிவா தான் வந்து எனக்கு தெரியுது. அண்ட் உங்கள விட நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா, உங்க நபர வந்து நீங்க வந்து சேஸ் பண்ணாம வந்து இருக்கிறீங்க. உங்க பெர்சன் வந்து உங்கள வந்து சேஸ் பண்றாங்க. லைக் ஐடியிலேருந்து சர்ச் பண்றது. ஏதாவது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? அந்த மாரி வந்து உங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதர்வைஸ் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து உங்கள விசாரிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. உங்கள பத்தின ஏதோ ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா, உங்ககிட்ட அவங்க பேசாம இருக்காங்க, மீட் பண்ணாம இருக்காங்க, பார்க்காம இருக்காங்க. ஸ்டில் நீங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உங்க நபருக்கு வந்து கண்டிப்பா வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அதுக்காக தான் யார்கிட்டயாவது கேட்டு ஏதாவது முயற்சி பண்ணி, அப்படி இல்லாட்டி அவங்களே வந்து திங்க் பண்ணிட்டு, ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்களாலயே வந்து திங்க் பண்ணி அத வந்து கண்டுபிடிச்சுக்க வந்து முடியும். அவங்க மனசுல நெறைய குழப்பங்கள் வந்து இருக்கு. இருந்தாலுமே, எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்க பெர்சனுக்கு வந்து தோணுது. இதுக்கு முன்னாடி அவங்க எப்பலாம் வந்து டவுன்ஃபால் ஆகியிருப்பாங்களோ, எப்பலாம் கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்களோ, அப்பலாம் நீங்க பேசின அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மெயினா வந்து இந்த இடத்துல வந்து அததான் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப நான் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டேன். எனக்கு கை தூக்கி விட வந்து ஆள் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இத எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த கார்டு வந்து 3 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றப்போ ஒரு சக்சஸ் குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஒரு ரியூனியன் கார்டு.
டோட்டலி இது ஒரு பாசிட்டிவான கார்டு, பாசிட்டிவான ரீடிங். இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகணுமோ, தேங்க் யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணி, இந்த எனர்ஜிய வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் வந்து டோட்டலா வந்து இதுவரைக்கும் நான் எடுத்த மாரி இல்ல. எனக்கு வந்து இது வந்து வித்தியாசமா வந்து தெரியுது. இங்க 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இங்க வந்து இந்த மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு. அதாவது உங் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு தேர்ட் பார்ட்டினால ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அப்டின்னா, அவங்க வந்து உங்க நபர வந்து ஏமாத்த போறாங்க அப்டின்ற நியூஸ் வந்து இங்க வந்து வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பா இது வந்து நடக்கக்கூடிய ஒண்ணு தான். அதனால தான் இங்க வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து வந்திருக்கு. ஸோ இது யார் யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் சிலருக்கு வந்து அ ஏமாத்திட்டு வந்து போயிருப்பாங்க. உங்கள சீட் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ அத வந்து நெனச்சு அவங்க வந்து ரெக்ரெட் பண்றாங்க. அந்த நியூஸ் வந்து இங்க வந்து காட்டுறாங்க. தென் 6 ஆஃப் கப்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா? உங்களுடைய பாஸ்ட்ட வந்து நெனச்சு அவங்க திங்க் பண்ணி, ஸோ அதே மாரி திரும்ப ஒரு கம்பேக் குடுக்கணும் அப்படின்னு வந்து உங்க பெர்சன் வந்து நெனைப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டைம்ல வந்து உங்க முன்னாடி வந்து உங்க நபர் வந்து நின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கணும். உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ அதனால உங்க பெர்சன் வந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்குறாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. அதாவது உங்களோட செல்ஃப் கேர் உங்களோட ஒர்க்க வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட பெர்சன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான அந்த வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு நியூஸ் வந்து பார்க்குறேன். உங்களையும் அவங்களையும் ரியூனியன் பண்ணி வைக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்காக உங்க நபர் வந்து யார்கிட்டயாவது ஹெல்ப் வந்து கேட்டிருக்கலாம். அது வந்து மேபி உங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெர்சனா கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த பெர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, உங்க பெர்சன வந்து ஏமாத்த போறாங்க அப்டின்றது வந்து தெரியுது. உங்க பெர்சன் அவங்கள வந்து நம்பாம இருக்கணும். இல்ல அந்த மாரி யாருமே கிடையாது. யார்கிட்டயுமே அவங்க ஹெல்ப் கேட்கல அப்டின்னா, இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க பெர்சன் வந்து ஏமாற போறாங்க. இது வந்து உங்களால ஓப்பனா வந்து போய் சொல்ல முடியாது. ஸோ அவங்களே பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது வந்து தெரியும். இது ஒன் ஆஃப் த லெசன் தான் ஓகே. அண்ட் இதான் உங்க பெர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். திரும்ப எப்போ உங்ககிட்ட வந்து பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஆக்ஷன் வந்து அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதுவும் டைரக்ட்டா அதாவது நேர்ல பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இங்க வந்து நெறைய பேருக்கு அதிகமாவே இருக்கு. இந்த வீடியோ ரெசனேட் ஆகுச்சுன்னா, தேங்க் யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.